ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 34. ஸோ இது வரைக்கும் எங்கே போனேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்னுடைய பதில் ஆன்லைன் கிளாஸ்ல கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தேன். சரியா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கு. ஓகேவா? ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு. ஸோ ஃப்ரீ டைம்ல நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? கண்டிப்பா என்னோட டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மாசான ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஃபியூச்சர்ல வந்து நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வெரி அபவுட் இட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வால். சரியா? தெரியாதனமா இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். ஒரு இந்த விஷயம் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. சரியா? இந்த வால் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். வால் அப்படிங்கிறது 3ds மேக்ஸ்ல வால் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்கெட்சப் எல்லாம் எடுத்தீங்கன்னா வால வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு பிளக்கின்ஸ் இருக்கு. சம் பிளக்கின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியமா இருக்கு. சம் பிளக்கின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கூட அவைலபிளா தான் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். நார்மலா ஸ்கெட்சப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால் போடுறது ஒரு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணலாம், ஆஃப்செட் யூஸ் பண்ணலாம், லைன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். நாங்க வந்து உங்களுக்கு வாலையே கொடுத்துடுறோம், மொத்த சவுத்தையே கொடுத்துடுறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. இதை எப்படி நாம வந்து போடணும் அப்படிங்கிறத நான் வந்து A to Z உங்களுக்கு வந்து என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா சொல்லி தர போறேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மங்களகரமா 3ds மேக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, இப்போ வால் வேணும். கரெக்டா? ஸோ வால் எங்க இருக்கு? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? ஃபோலியேஜ் பார்த்தோமா? ஃபோலியேஜ் நம்ம பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெயிலிங் பார்க்கல. கரெக்டா? ஸோ வால் பார்ப்போம் இன்னைக்கு. சரியா? ரெயிலிங் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் இருக்கிறனால அடுத்த இதுல நான் பண்றேன். ஓகேவா? ஃபைன். சரி, வால் வேணும் எனக்கு. கரெக்டா? சரி, வால் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து பிளான் வேணுமா வேணாமா? இப்போ நார்மலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பில்டிங்கை வந்து பில்டு பண்றோம். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பண்றோம்னு வைங்க. பிளான் இல்லாமலே எக்ஸிக்யூட்டிவ் பண்றோம். சரி, சப்போஸ் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட பிளான் போடலைன்னா கூட நாம ஓனாவாச்சும் ஒரு எனக்கு இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ரூம் வேணும், இந்த மாதிரி தான் எனக்கு வந்து கிச்சன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் அவுட் பண்ணி தானே பண்ணுவோம். அதுக்கு மேலே தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு பிளிந்த் அடிச்சு வாலை பில்ட் பண்ணி அந்த மாதிரி தான் வீடு கட்டுறோம். ஸோ அப்போ சாஃப்ட்வேர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு பிளான் வேணும். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பிளான் இருக்கு என்கிட்ட. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த பிளான். ஓகேங்களா? ஸோ இதோட கலர்ஸ் நான் வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி கலர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து அந்த விசிபிள் அவ்வளவா தெரியாது. பார்த்தீங்களா? அதை மவுஸை வச்சா மட்டும்தான் இது ஹோவர் பார்த்துக்கோங்க. சரியா? ஹோவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல தான் தெரியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மவுஸை கிளிக் பண்ண அதாவது அதை செலக்ட் பண்ணாத உங்களுக்கு ஒயிட்டா தெரியும். சரி, இந்த மாதிரி பட்ட கொஞ்சம் டல்லான இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்திக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பண்ணலாம். ஓகே. இப்போ எனக்கு பிளான் ரெடி ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? பிளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேல வாலை போடணும். ஓகேங்களா? சரிங்களா? ஓகே. இந்த பிளான் வேணும்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகே. இது என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணி குடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 2700 ஸ்கொயர் ஃபீட் உண்டு இதுக்கு. சரி, என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பிளானா தான் நான் பண்ணி குடுப்பேன். அப்பதான் படிச்சு முடிச்சு வெளிய போகும்போது ஈஸியா பண்ணுவாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கேன். சரி. இப்போ இந்த பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சிட் அவுட். இது வந்து ரெயிலிங்கு. இது வந்து பால்கனி. இது வந்து ரெயிலிங். ஓகேவா? ஃபைன். இப்போ எனக்கு வால் எங்கெல்லாம் வரும் ஃபர்ஸ்ட்டு? இந்த பார்த்தீங்களா? இங்க இருந்து அப்படியே சுத்தி இப்படியே வந்து இங்க வரும். அண்ட் உள்ளாடியும் வரும். சரி, வால போட்டுடலாமா? சரி, வால போடுறதுக்கு முன்னாடி வாலோட டைமென்ஷன் அது 9 இன்ச்சா? 10 இன்ச்சா? 8.5 இன்ச்சா? அத நம்ம செக் பண்ணணும். நீங்க இன்ச்சஸ்ல பண்ணுவீங்க. நான் வந்து சென்டிமீட்டர்ல பண்ணுவேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ணணும்னா, இத அளக்கணும். இந்த வாலோட திக்னஸ் எவ்வளோன்னு அளக்கணும். ஓகேவா? நான் என்ன பண்றேன்? ஸ்னாப்ல போய் எண்ட் பாயிண்ட். ஓகே. அளக்கிறதுக்கு டேப் இருக்கு. இந்த பார்த்தீங்களா இருக்கு ஹெல்ப்பர். இந்த ஹெல்ப்பர்ல போய் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி இங்க அளந்தீங்கன்னு இங்க 23 சென்டிமீட்டர். ஒரு 9 இன்ச்சுன்னு வச்சுக்கலாமே. ஓகேவா? ஃபைன். சரி. அப்போ என்னோட வால் திக்னஸ் எவ்வளோ இப்போ? 23 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்? ஜியாமெட்ரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். வால் இந்த பார்த்தீங்களா இருக்கு. அப்படியே அதில் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வரிசையா வரும். சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி? சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கோம். 23 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ ஹைட்னு ஒண்ணு இருக்குல்ல.
இப்போ வாலோட ரூஃப் ஹைட் வந்து மினிமம் எவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருக்கு? 10 அடி. அதாவது 300 சென்டிமீட்டர். அது வந்து சிங்கிள் ஃப்ளோருக்கு. இது டபுள் ஃப்ளோர். அப்போ என்ன பண்ணணும்னா, ரைஸ வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும். சரியா? ஏனா தானோன்னு பண்ணக்கூடாது. ரைஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? இப்ப நான் வந்து என்ன சொல்றேன்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் ரைஸ். ஆ ஓகே. இது ரைஸ், இது த்ரெட். ஓகேவா? ம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இந்த மாரி நமக்கு என்ன பண்ணணும், ஏறி ஏறி போறோம். இதுல ரைஸ் அப்படிங்கிறது இது. இந்த பார்த்தீங்களா? மேல அப்படியே நீண்டு இருக்கு பார்த்தீங்களா? ரைஸு. இது த்ரெட். இது கால் வைக்கிற இடம். இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, கால் வச்சு ஏறுறோம். இந்த ரைஸோட மினிமம் ரெக்யர்மென்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 இன்ச் வரலாம். ஒரு 6 இன்ச் மீன்ஸ் ஒரு 15 சென்டிமீட்டர்ன்னு போடலாமே. சரியா? ஸோ அந்த 15 சென்டிமீட்டர். உடனே நீங்க நினைக்கலாம், 15 தான் போடணுமா? 20 போட முடியாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து துள்ளி துள்ளி தான் ஏறணும். நீங்க என்ன மான்குட்டியா? கிடையாதுல்ல. மனுஷன் தானே. நீங்க ஏறிறலாம். சின்ன குழந்தைங்கலாம் என்ன பண்ணும்? புரிஞ்சுச்சா? ஸோ அப்ப நாம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் டெப்த்த கம்மி பண்ணி போடணும். ஓகேங்களா? ஓகே. இதே கமர்ஷியல் பில்டிங் அதுலலாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஃபைன். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டாப் வியூ எடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, வால் எடுத்து அப்போ ரைஸ் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 15. ஒரு ஸ்டெப்புக்கு 15. இங்க எத்தன ஸ்டெப் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. சரியா? 21 வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங். இப்போ 21 ஸ்டெப் இருக்கு. அப்ப 21 இன்டு 15 எவ்வளவு? 315. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, 10.5 அடி. ஓகேவா? அப்போ இங்க 315ன்னு குடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? வால் வந்து கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜஸ்டிஃபிகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வாட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன்? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் இருக்கு, சென்டர் இருக்கு, ரைட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ சென்டர்ல இருக்கட்டுமே. நான் இப்ப என்ன பண்றேன்னா, வால டிரா பண்ணும்போது கண்டிப்பா ஸ்னாப்ப ஆன் பண்ணிக்கங்க. நான் என்ன பண்றேன்? இங்க கிளிக் பண்றேன். இங்க கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்றேன். இப்ப பார்த்தீங்களா வால் வந்துருச்சா? இப்ப பார்த்தீங்களா ஒரு வால் வந்துரும். பார்த்தீங்களா? சென்டர்ல இருக்கு. ஆனா இது இப்படியா இது கரெக்ட்டா? தப்பு இல்லையா? நாமெல்லாம் எவ்வளோ பெரிய டிசைனர். நாமெல்லாம் இந்த மாரி தப்பு பண்ணலாமா? என்ன தப்பு வந்துச்சுங்க ஆக்சுவலி? எனக்கு 23 சென்டிமீட்டர் வால் அப்படிங்கிறது, என்னோட பிளானோட பார்டர்ல இருந்து அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 11.5 சென்டிமீட்டரும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 11.5 சென்டிமீட்டரும் இருக்கு. அப்பன்னா அது தப்பு. ஏரியா கூடிறணும். சரியா? இந்த இந்த பிளானுக்கு இந்த அளவு ஏரியா கூடிச்சுன்னா, ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா விஷம் குடிச்சு மர்டர் பண்ணிருவாப்படி. சூசைட் பண்ணிருவாரு. ஓகேவா? ஸோ அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது நம்ம. நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இத டிலீட் பண்ணிக்கிறேன். சரி. அப்ப சென்டர் தேவையில்ல. அப்ப என்ன பண்ணலாம்? ரைட் போட்டுறலாமா? சரி. இப்போ ரைட் போட்டு, இங்க கிளிக் பண்ணி, இங்க கிளிக் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணுங்க. சென்டர்லயாச்சும் பாதி தான் இங்க வந்துச்சு. ஆ ரைட்ல பார்த்தீங்கன்னா, மொத்தமா அங்கிட்டு போயிடுச்சு. சரியா? தப்பா? டோட்டலி ராங். அப்ப என்ன பண்ணலாம்? லெஃப்ட் குடுத்துடலாமா? சரி. லெஃப்ட் குடுத்து பார்ப்போம். அப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் ரைட் கிளிக். இந்த பார்த்தீங்களா? கரெக்ட்டா வந்துருச்சா? ஓகே. அப்போ லெஃப்ட் வச்சு தான் பண்ணணும். கரெக்ட்டா? இப்போ உங்க மைண்ட்ல என்ன இருக்குது? லெஃப்ட் வச்சு தான் நாம வந்து வால் டிசைன் பண்ணணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இருந்து இங்க வச்சு ரைட் கிளிக். இப்பவும் பாருங்க, பார்டர் இங்க இருக்கு. அது வெளியில போயிடுச்சு. ஆனா நான் லெஃப்ட் வச்சு தான் பண்ணேன். ரீசன் என்ன அப்படின்னா, லெஃப்ட் வச்சு தான் பண்ணணும். ரைட் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகேவா? அலைன்மென்ட்க்கு ஏத்த மாரி நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் போனீங்கன்னா, லெஃப்ட் யூஸ் பண்ணுங்க. நான் ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்தேன். இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, ரைட்ல இருந்து இங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. வந்துருச்சா? ஓகே. கரெக்ட்டா வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இதான் ப்ராப்பர். சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வால வச்சு சுத்தி போடுவோம். சரிங்களா? இனி என்ன பண்ணிக்கிறேன், லெஃப்ட்டா வச்சுக்கிறேன். இங்க இருந்து இங்க ரைட் கிளிக். இங்க இருந்து இங்க ரைட் கிளிக். இங்க இருந்து இங்க தான் ரைட் கிளிக் பண்ணணும். ஏன்னா இது வந்து விண்டோ. ஓகேங்களா? அடுத்தது இங்க இருந்து இங்க ரைட் கிளிக். அந்த சைடு போயிடுச்சு பார்த்தீங்களா? அப்ப என்ன பண்ணலாம், இந்த வாட்டி ரைட் வச்சு பண்ணணும். ஐயோ! மொத்தமா அங்க போயிடுச்சு. லெஃப்ட் வச்சே பண்ணணும்.
இங்க இருந்து இங்க வச்சு ரைட் கிளிக். ஓகே வந்துருச்சா? அடுத்தது இங்க இருந்து இங்க ரைட் கிளிக். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரைட் கிளிக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா? ஸோ இப்போ இருக்கிற இந்த 3ds Max 2023ல வந்து பாத்தீங்கன்னா, ரைட் கிளிக் ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. சரியா? பட் இது நல்லா தான் இருக்கு. அத விட இது வந்து கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. ஸோ கரெக்ட்டா விழாது. ஏன்னா ஓகே. பாத்தீங்களா? அடுத்து அகைன் கரெக்ட்டா வச்சு அடிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். முடிஞ்சிருச்சா? இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, திரும்ப வால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 3ds Max சாஃப்ட்வேர் இல்லன்னா, எங்க கால் பண்ணி கேளுங்க. இல்லன்னா மெயிலாச்சும் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு நான் குடுக்குறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க ரைட் கிளிக். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க ரைட் கிளிக். இப்போ பாத்தீங்கன்னா, நான் இங்க இருந்து இங்க பண்ணேன். எனக்கு ரைட்ல அப்படியே ஏறி வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ரைட் சைட வச்சு பண்ணணும். இல்லன்னா லெஃப்ட்லனா அந்த சைடுல வச்சு பண்ணணும். புரிஞ்சுச்சா? ஸோ நீங்க பண்ற விதத்த பொறுத்து அது மாறும். ஜஸ்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மாறும். ஓகேவா? இங்க பாத்தீங்களா? இப்ப மாறிடுச்சா? அப்பன்னா இங்க இருந்து இங்க பண்ணுங்க. வந்துருச்சு பாத்தீங்களா கரெக்ட்டா? இங்க இருந்து இங்க வந்துருச்சு. இங்க இருந்து இங்க வந்துருச்சு. புரியுங்களா? அவ்வளோதான். பெரிய விஷயம்லாம் கிடையவே செய்யாதுங்க. ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். பாத்தீங்களா? தப்பா வந்துச்சா? அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க லெஃப்ட் தான் போகணும்னு கிடையாது. இங்க வாங்க. இப்ப பாத்தீங்களா? எவ்வளோ சூப்பரா வந்துருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இது லெஃப்ட் கரெக்ட். ஓ! சாரி இது வந்து ரைட்ல இருக்கு கரெக்ட்டா? அப்போ அப்படியே இங்க இருந்து இங்க ரைட். வந்துருச்சா? இங்க இருந்து இங்க ரைட். இங்க இருந்து இங்க ரைட். அடுத்து இங்க இருந்து இங்க ரைட். இங்க இருந்து இங்க ரைட்ங்கிறது ரைட் கிளிக் ஓகேவா? இங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அடுத்து இங்க இருந்து இங்க ரைட் கிளிக். பண்ணது தப்பு. அப்ப இங்க இருந்து தான் வரணும். ஓகேவா? ஏன்னா மேல ஏறி போகுது. கிளாக் வைஸ்ல போகுது இது. ஓகேவா? இங்க இருந்து இங்க ரைட் கிளிக். இங்க இருந்து இங்க ரைட் கிளிக். தென் இங்க இருந்து இங்க ரைட் கிளிக். ஓகேவா? ஓகே. அடுத்தது இங்க இருந்து இங்க ரைட் கிளிக். தப்பு. இந்த ஸ்னாப் கரெக்ட்டா பண்ணணும். 1, 2 ரைட். இங்க பாத்தீங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இது, இது ரைட். 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 புரிஞ்சிருச்சா? இப்போ பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சு பார்த்தோம்னா இங்க மொத்த பிளான் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதாயிடுச்சு. பட் இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு? நான் எல்லாத்துலயும் பண்ணேன். ஆனா, இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன் மிஸ் பண்ணேன் அப்புட்ன்னா, இத அளந்து பார்க்கலாமா? இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, 15 சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஏன்னா, இன்னர் வால்னால சின்ன வால். டாய்லெட் வால் பார்த்தீங்களா? ஸோ அதனால நான் வந்து வால் வந்து சின்னதா குடுத்துருக்கிறேன். ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்புட்ன்னா, வால் இருக்கு பார்த்தீங்களா? விட்த்த வந்து 15ஆ மாத்திருங்க. ஓகேவா? 15ஆ மாத்திட்டு, இப்ப என்ன பண்றீங்கன்னா, இங்க பாருங்க. சிம்பிள் தான். 1, 2 ரைட் கிளிக். வந்துருச்சா? கரெக்ட்டா வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அடுத்தது இது. வால் வந்து நெறைய மெத்தட்ல பண்ணலாம். ஓகேவா? சரி இவ்வளவும் பண்ணியிருக்கீங்க. இப்ப இந்த ஏரியால எதுக்கு நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்புட்ன்னா, விண்டோ செட் பண்றதுக்கு. ஸோ அப்ப விண்டோ செட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கேப் விடணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். விட்டு பண்றது மச் பெட்டர். ஏன்னா, நீங்க வந்து பூலியன்லாம் யூஸ் பண்ணும்போது, கரெக்ட்டா அலைன் பண்ணி அங்க போய் வந்து ஒவ்வொன்னையா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இல்லன்னா ஷிஃப்ட் லூப் வச்சு பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டே நீங்க வந்து இத பண்ணீங்கன்னு வைங்க, எடிட்டபிள் பாலிக்கு கொண்டு போகும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரியா?
ஆல்ரெடி பிளான்ல நீங்க வந்து விண்டோலாம் செட் பண்ணி இந்த மாரி கேப் எல்லாம் கொடுத்து பண்ணும்போது, இன்னமும் ரொம்பவே நல்லாருக்கும். சரியா? அண்ட் வால் இதோடவும் வேற மெத்தடும் யூஸ் பண்ணி பண்ணலாம். பாக்ஸ் வச்சு பண்ணலாம், ரெக்டாங்கிள் வச்சு பண்ணலாம். இந்த மாரி நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? இனி இத வந்து விண்டோல செட் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி? இன்னும் வால்ல இன்னும் 2, 3 டாபிக் இருக்கு. அட்வான்ஸ் டாபிக். அது ஃபர்தரா நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்டின்னா, எடுத்து விடுறேன். சரிங்களா? நான் சொல்லி தர்றது புரிஞ்சுச்சு அப்டின்னா, தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. பாய்.